குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வீடியோவில் லாஜிஸ்டிக்ஸை பற்றி சொல்கிறேன். இப்போ கண்டினியூ பண்ணுறத ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிவ் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங். லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போ இது மாதிரி வீடியோஸ் நிறையா போட, ஆனால் நிறைய லைக்ஸ் நிறையா வந்திருக்கு, பார்த்தேன் வியூஸ் நிறையா வந்திருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னென்ன லாஜிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு இதுக்கு செலவழிக்கிறது இன்னும் அகாமடேஷனாக இஃப் யூ ஸ்பெண்ட் மோர் ஆன் திஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ நாங்கள் போன டூர்லேயே நாங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணோம். இப்போ பார்த்தா மேங்களூர் அப்படின்னா டாக்ஸி சர்வீசஸ் அட் பெங்களூர் அப்படின்னு பார்த்து யாரோ 4-5 பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நாங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 4 கொண்டு வந்தோம். அப்புறம் அதில் ஒன்று அவர்கிட்ட பேசினோம். அவர் 2-3 பேர் பேசி பார்த்தா அவர் அவர் தமிழ்லேயே பேசிட்டார். இப்போ மேங்களூரில் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவர் சொன்ன ரேட் ரீசனபிளாக இருந்தது. அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட 10-12 இடம் பார்த்தோம் 3 நாளைக்கு. அது தவிர 4வது நாள் நைட்டு தான் 10 மணிக்கு தான் ஒரு ட்ராப் அட் மேங்களூர் ஸ்டேஷன். ஸோ தேவர் ஸோ கோஆப்ரேட்டிவ். த சர்வீசஸ் வேர், த டிரைவரும் சரி. 17,500 தான் ஆச்சு. ஓரளவு ரீசனபிளாக எவ்வளோ ஆறுதுன்னு பார்த்துங்க. ஒரு 4-5 பேருக்கு அந்த முக்கியமாக எப்படி தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் போய்ட்டு அந்த என்னென்ன போடுறாங்களோ அது திருப்பி அது கூகுளில் போய்ட்டு அவனோட ட்ராவல்ஸ் அவன் பேரை போட்டு அவனோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ரிவ்யூஸ்லாம் யாரும் சும்மா விடுறதில்ல. ட்ரிப் அட்வைசர்லையோ எதுலையா போய்ட்டு நீங்கள் யூ கேன் சி அது ரிவ்யூஸ். நல்லா இது எப்படி இருக்கான், ரொம்ப நாளாக இருக்கான், நான் எப்படி இருக்கான், வாட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த், அது மாதிரிலாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ரேட் கார்டு எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணுறானா, இல்லை கம்மியாக பண்ணுறானா, ரீசனபிளாக பண்ணுறானா. அந்த ரீசனபிளாக பண்ணுறவங்க நீங்கள் பண்ணினாலே ஒரு 10-15 பேர் வரும் உங்களுக்கு. இல்லை மினிமம் ஒரு 5-6 பேராக தரும். இது மாதிரி இருக்குது. இந்த கோவா இல்லாட்டா அந்த மாதிரி இப்போ ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இங்கே கொள்ளையடிக்கிறதுலாம் கிடையாது. என்ன க்ஷேத்ராடம் தானே, அதில் பார்த்து போனீங்கன்னா ஆனால் நிச்சயமாக நீங்கள் கூகுள் சர்ச் இப்போ பண்ணியே தீரணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ அகாமடேஷன் பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது, I will tell you in the next video. Please don't forget to subscribe. Please subscribe. Thank you. Good night.